நாக்பூரில் நடைபெற்ற சம்பவம் போலவே சென்னையிலும் ரசிகருடன் தோனி ஓடி பிடித்து விளையாடிய வீடியோ வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. இந்திய அணியை பொறுத்தவரை அதிக ரசிகர் பட்டாளம் கொண்டவர் தோனி. இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் இவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இவர் விளையாடுவதால் தமிழகத்தில் இவருக்கு கூடுதலான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவரும் சென்னையின் இரண்டாவது வீடு என்று கூறி தனது பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தோனியின் மீதுள்ள பாசத்தில் ரசிகர்கள் பலமுறை மைதானத்திற்குள்ளே நுழைந்து அவரது காலை தொட்டு வணங்கி சென்றிருக்கிறார்கள். சமீபத்தில் நாக்பூரில் நடைபெற்ற போட்டியின் போது ரசிகர் ஒருவர் தோனியை கட்டிப்பிடிக்க மைதானத்துக்குள் ஓடி வர ரோஹித் சர்மாவுக்கு பின்னால் தோனி ஒளிந்து கொண்டார். ரசிகர் துரத்த பிடி கொடுக்காமல் தோனி ஓட அந்த வீடியோ வைரலானது. இந்த நிலையில் அதே போல் ஒரு சம்பவம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடந்தது. சிஎஸ்கே கேப்டனான தோனி ஐபிஎல் போட்டிக்காக சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சி மேற்கொண்டார். அப்போது உள்ளே நுழைந்த ரசிகர் ஒருவர் தோனியை தொட முயன்றார். பாலாஜிக்கு பின்னால் ஒளிந்து கொண்ட தோனி பிடி கொடுக்காமல் ஓடத் தொடங்கினார். ரசிகரும் துரத்தி கொண்டு ஓட பாதுகாவலர்களும் சேர்ந்து ஓடிக்கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் தோனி அந்த ரசிகருக்கு கை கொடுத்து அனைவரின் ஓட்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். எல்லோரையும் ஓட விடுவதே தல தோனிக்கு விளையா போச்சு என அவரது ரசிகர்கள் அந்த வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.